Hi students, 8th standard mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் சமன்பாடுகள், ஈக்குவேஷன்ஸ். மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த ஈக்குவேஷன்ஸ் சமன்பாடுகளுடைய பங்கு ரொம்பவும் முக்கியமானது. அதாவது நம்ம ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதோடைய சொல்யூஷனை நம்ம ரொம்பவும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் இல்லாமல் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் அந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாகவே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது எந்த ஒரு கூற்றாக இருந்தாலும் அதை கணிதவியல் சமன்பாடுகளாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓர் எண்ணுடன் 5ஐ கூட்ட கிடைப்பது 25. A number is added to 5 to get 25. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நம்பர் கூட 5 அப்படின்ற இன்னொரு நம்பரை கூட்டும்போது நமக்கு 25ன்னு கிடைக்குது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஏன் நம்பர், ஓர் எண், அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து தெரியாத ஒரு எண், அன்னோன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே மேத்தமேட்டிக்ஸில் ஒரு வேல்யூ, ஒரு நம்பர் நமக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தெரியல அப்படின்னா அதுக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த தெரியாத நம்பருக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு எண்ணுடன் 5ஐ கூட்ட என் நம்பர் இஸ் ஆடட் டு 5. இந்த தெரியாத அந்த நம்பர் கூட ஒரு 5ஐ கூட்டணும். ஸோ +5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x+5 அப்படின்னு ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் பற்றி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். ஸோ ஒரு வேரியபிள், ஒரு கான்ஸ்டன்ட் இதெல்லாம் ப்ளஸ் மைனஸில் கம்பைன் ஆனிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. பிகாஸ் இங்கே ஒரு வேரியபிள் எக்ஸ் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் 5 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இயற்கணித கோவை, அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a number is added to 5. ஒரு எண்ணுடன் 5ஐ கூட்ட கிடைப்பது 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. to get 25 which means x+5, xோட ஒரு 5ஐ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா which is equal to 25 அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது ஒரு ஈக்குவேஷனை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x+5 = 25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போது நம்ம எழுதின இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓர் எண் எக்ஸ், அதனுடன் 5ஐ கூட்ட என் நம்பர் இஸ் ஆடட் டு 5, என் நம்பர் எக்ஸ் இஸ் ஆடட் டு 5 டு கெட் 25. த ஆன்சர் வில் பி 25. கிடைப்பது 25. ஸோ கொடுத்துருக்க இந்த கூற்றுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மேத்தமெட்டிக்கல் வேல ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் சைன் இருக்கும். அப்போது ஒரு கூற்று, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேத்தமெட்டிக்கல் வேல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவல் டு சைன், அதாவது இந்த சமன்பாடு, இந்த சமக்குறியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு சிம்பிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை தான் நம்ம ஈக்குவேஷன் சொல்கிறோம், அதாவது சமன்பாடு. ஸோ இது பேர்லேயே இருக்கு பாருங்கள், சமன்பாடு. சமன் அப்படின்னா சமக்குறி இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நமக்கு நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் ஈக்குவேஷன், சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x+5 = 25 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கூற்று, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம மேத்தமெட்டிக்கல் வேல இந்த மாதிரி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 எண்களின் கூடுதல் 45. த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 45. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சம் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. தமிழில் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக கூடுதல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். சம் அப்படின்னா கூடுதல், ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதுவே ப்ராடக்ட் அப்படின்னு வந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 எண்களின் கூடுதல் 45.
the sum of two numbers is 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இரண்டு எண்கள், அந்த இரண்டு எண்கள் என்னென்னு நமக்கு தெரியாது. அந்த டூ நம்பர்ஸ் என்னென்னு நமக்கு தெரியாது. ஜென்ரலாகவே தெரியாத நம்பர்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். இங்கே நமக்கு ரெண்டு நம்பர் தெரியாது, அப்போ ஒரு நம்பருக்கு எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்குவோம், இன்னொரு நம்பருக்கு ஒய் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா the sum of two numbers, sum அப்படின்னா கூடுதல், அப்போது இது ரெண்டையும் கூட்டியிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ சென்டர் என்ன வந்திருக்கும், ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், the sum of two numbers, two unknown numbers, தெரியாத இரண்டு எண்களின் கூடுதல் 45. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும், is equal to 45. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் அரேஞ்ச் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது, இங்கேயும் ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு ஈக்குவல் சைன் இருக்குது, பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்துட்டு ஈக்குவல் வந்தது அப்படின்னாவே அதை நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அப்ரோப்ரியேட் ஈக்குவேஷனை இந்த இடத்துல நம்ம உருவாக்கிட்டோம். விச் மீன்ஸ் இரண்டு எண்களின் கூடுதல் 45 அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மேத்தமெட்டிக்கல் வேல ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல ஈக்குவேஷனாக இங்கே எழுதியிருக்கோம். இப்போது இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல் பலன் 50. த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 50. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இரு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, டூ நம்பர்ஸ். அந்த டூ நம்பர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஜென்ரலாகவே தெரியாத அந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக நம்ம வேரியபிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எக்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, இங்கே நமக்கு ரெண்டு நம்பர் தெரியாது, அதனால் இன்னொரு நம்பருக்கு பதிலாக ஒய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ த அன்னோன் நம்பர்ஸ், அந்த டூ நம்பர்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். த ப்ராடக்ட் அப்படின்னா பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம், பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ்க்கான மீனிங் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்த இந்த கொஷினுக்கு நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். இரு எண்களின் பெருக்கல் பலன் 50. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 50. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னாவே அதில் ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதாவது சமன்பாடுகளின் வகைகள். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சமன்பாடுகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த சமன்பாடுகளுடைய வகைகளில் பார்த்தீங்கன்னா முதன்மையான 3 வகைகள் இருக்குது. அதாவது மேஜர் 3 டைப்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா நேரிய சமன்பாடு அல்லது ஒரு படி சமன்பாடு. இரண்டாவது வகை இருபடி சமன்பாடு. மூன்றாவது வகை முப்படி சமன்பாடு. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைப் வந்து லீனியர் ஈக்குவேஷன், செகண்ட் டைப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் டைப் கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ் தான் நமக்கு எப்போவுமே மேஜர் 3 டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதன்மையான 3 வகை சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா படி 4 உடைய சமன்பாடு, படி 5 உடைய சமன்பாடுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கினா போதும். அடுத்தடுத்தது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு நேரிய சமன்பாடு அல்லது ஒரு படி சமன்பாடு அப்படின்னு நான் பார்க்கலாம். நேரிய சமன்பாடு அல்லது ஒரு படி சமன்பாடு, லீனியர் ஈக்குவேஷன். ஸோ நேரிய சமன்பாடு அப்படின்னா ஒரு சமன்பாட்டுடைய அதிகபட்ச அடுக்கு நமக்கு ஒன்றாக இருந்தது அப்படின்னா அதை நேரிய சமன்பாடு அல்லது ஒரு படி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 1 இருந்தது அப்படின்னா அதை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் x + 5 = 2. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்குது, x அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளுடைய ஹையஸ்ட் பவர், அதாவது x அப்படின்ற இந்த மாறியுடைய அதிகபட்ச அடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே 1 மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸோடைய பவரில் 1 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் 1 இருந்தது அப்படின்னா அதை நம்ம லீனியர் ஈக்குவேஷன், நேரிய சமன்பாடு அல்லது ஒரு படி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதோடைய படி வந்து 1 இருக்கும். ஸோ எக்ஸோடைய அடுக்கில் என்ன இருக்குதோ அதான் படின்னு சொல்லுவோம். இந்த படியில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே இல்லை, அப்போ இங்கே மறைஞ்சிருக்கிறது 1. ஸோ எக்ஸோடைய படி 1 இருந்தது அப்படின்னா அதை ஒரு படி சமன்பாடுன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் நேரிய சமன்பாடுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன், அதாவது நேரிய சமன்பாடுகள்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இருபடி சமன்பாடுகள். ஸோ இருபடி சமன்பாடு,
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு சமன்பாடுடைய அதிகபட்ச அடுக்கு 2 இருந்தது அப்படின்னா அதை நம்ம இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 2 இருந்தது அப்படின்னா அதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஈக்குவேஷன், விச் மீன்ஸ் இங்கே ஒரு ஈக்குவல் டு சைன் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், அதாவது மாறிகள்னால் எப்போவுமே லெட்டர்ஸ் தான். அதாவது வேரியபிள்ஸ் அப்படிங்கும்போது எப்போவுமே லெட்டர்ஸ் தான். இந்த வேரியபிள்ஸோடைய ஹையஸ்ட் பவர் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே எக்ஸே இல்லை. ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த எக்ஸோடைய பவர் 1, ஸோ இந்த எக்ஸோடைய பவர் 2. ஸோ ஹையஸ்ட் பவர்னு பார்க்கும்போது நமக்கு 2 தான் இந்த இடத்துல ஹையஸ்ட் பவர், அதாவது அதிகபட்ச படி அல்லது அதிகபட்ச அடுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகபட்ச படி பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஒரு ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 2 இருந்தது அப்படின்னா அதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதோடைய படி 2 இருந்தது அப்படின்னா இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இருபடி சமன்பாடு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முப்படி சமன்பாடு. ஸோ நெக்ஸ்ட் முப்படி சமன்பாடு, கியூபிக் ஈக்குவேஷன். இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஒரு சமன்பாடுடைய அதிகபட்ச படி 3 இருந்தது அப்படின்னா அதை முப்படி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 3 இருந்தது அப்படின்னா அதை நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஈக்குவேஷன், விச் மீன்ஸ் இங்கே ஒரு ஈக்குவல் டு சைன் வந்திருக்கு. அண்ட் தென் இந்த ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுடைய டைப் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ்லேயே ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ ஒரு வேரியபிளுடைய ஹையஸ்ட் பவர் 3 இருந்தது அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனில் ஒரு வேரியபிளுடைய ஹையஸ்ட் பவர் 3 இருந்தது அப்படின்னா அதை நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகள்லேயே அதிகபட்ச படியுடைய மாறி அப்படின்னா எக்ஸ் பவர் 3. அப்போது இந்த சமன்பாடு முப்படி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு படி சமன்பாடு அப்படின்னா அதிகபட்ச அடுக்கு 1 இருக்கும். இருபடி சமன்பாடு அப்படின்னா அதிகபட்ச அடுக்கு 2 இருக்கும். முப்படி சமன்பாடு அப்படின்னா அதிகபட்ச அடுக்கு 3 இருக்கும். இப்போ இதே போல் படி 4 உடைய சமன்பாடு அப்படின்னா அதிகபட்ச அடுக்கு 4 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா அதோடைய அடுக்கை வச்சு தான் நம்ம அதோடைய நேமை மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 1 இருந்ததுன்னா அதை லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுவே அந்த ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 2 இருந்தது அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுவே அந்த ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 3 இருந்தது அப்படின்னா அதை கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுக்கு பதிலாக எக்ஸோடைய பவர் 4 இருந்தது அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 4 இருந்தது அப்படின்னா an ஈக்குவேஷன் வித் பவர் 4 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 5 இருந்ததுன்னா an ஈக்குவேஷன் வித் பவர் 5. இந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனும் நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய மேஜர் 3 டைப்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நேரிய சமன்பாடு, இருபடி சமன்பாடு, முப்படி சமன்பாடு, லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன். நேரிய சமன்பாட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஒரு படி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு படி, இருபடி, முப்படி, இந்த ஒரு படிக்கு மட்டும் இன்னொரு நேம் நேரிய சமன்பாடு. எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுடைய 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் நம்ம எந்த டைப் ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனை பற்றி பார்க்க போகிறோம். லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கான இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.